தூத்துக்குடி எட்டயபுரம் சாலையில் பறக்கும்படை அதிகாரி சுப்புலட்சுமி தலைமையிலான காவல்துறையினர் சென்னையிலிருந்து அதிகாலை தூத்துக்குடி மற்றும் திருச்செந்தூருக்கு சென்ற ஆம்னி பேருந்துகளை சோதனை செய்தனர். இதில் ஆம்னி பேருந்துகளில் பொருள் வைப்பு அறையில் இருந்த பெட்டிகள் ஆகியவற்றை உடைத்து பணம் ஏதும் மறைத்துக் கொண்டு வரப்படுகிறதா, கொண்டுவரப்பட்ட பார்சலுக்கு உரிய ஆவணம் உள்ளதா என சரிபார்த்தனர். புதுக்கோட்டை நகராட்சிக்கு சொந்தமான சந்தப்பேட்டையில் பழைய பொருட்களை வாங்கி விற்கும் கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ பரவியதில் அடுத்தடுத்த 4 கடைகளில் இருந்த பழைய பொருட்கள் அனைத்தும் எரிந்து நாசமாகியது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்து காரணமாக சந்தைப்பேட்டை பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரை ஆதரித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த 2004 மற்றும் 2009 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் யார் என கூறி தேர்தலில் நிற்கவில்லை, வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தோம், அதேபோல் இந்த தேர்தலிலும் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்று தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்ட தேர்தல் ஆணையம் மற்றும் மாவட்ட விளையாட்டு அலுவலகம் சார்பில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தொடங்கிய மாரத்தான் போட்டியில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திருவள்ளூர் ரயில் நிலையம் வரை சென்று மாரத்தான் போட்டியை நிறைவு செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் மஞ்சளார் அணைக்கு மேல் உள்ள வனப்பகுதியில் சிறிய அளவில் பற்றிய காட்டுத்தீ காற்றின் வேகம் காரணமாக மளமளவென எரியத் தொடங்கி பெரிய அளவில் பற்றி எரிந்து வருகிறது. இந்த காட்டுத்தீயானது 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவிலான இடங்களில் பரவியதால் வனப்பகுதியில் இருந்த விலை உயர்ந்த மரங்கள், மூலிகைச் செடிகள் தீயில் எரிந்து சேதமடைந்து வருகிறது. மேலும் பற்றி எரிந்து வரும் காட்டுத்தீயால் சிறிய வகை வன உயிரினங்கள் தீயினால் பாதிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கீழஇறால், எட்டயபுரம், கடலையூர், தாப்பாத்தி ஆகிய பகுதிகளில் திமுக வேட்பாளர் கனிமொழி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பெண்களுக்கு எதிரான கட்சிதான் பாஜக என்றும் பிரதமர் மோடி ஓட்டுக்காக மகளிர் தினத்தன்று சிலிண்டர் விலையை குறைத்துள்ளார் என்றும் குற்றம் சாட்டினார். இந்தியா கூட்டணியின் சார்பில் நாகை தொகுதியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் செல்வராஜை ஆதரித்து திருவாரூர் தெற்கு வீதி நகராட்சி அருகில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மோடி தமிழகத்திலேயே வீடு எடுத்து தங்கினாலும் ஒரு தொகுதியிலும் ஜெயிக்க முடியாது என்று தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே பச்சேரி கிராமத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், காவிரி நதிநீர் பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் அனுமதி இல்லாமல் கர்நாடக அரசு ஒரு செங்கலையும் எடுத்து வர முடியாது என்றும், காவிரி பிரச்சினையில் தமிழக உரிமையை காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்றும் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை காரப்பட்டு அருகே உள்ள காமாட்சிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் தமிழரசன். இவரது மனைவி ராஜேஸ்வரிக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருடன் வந்த அவரது 3 வயது குழந்தை கவின் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் திடீரென காணாமல் போனதால் குழந்தையின் பெற்றோர் பல்வேறு இடங்களில் தேடி பார்த்துள்ளனர். அப்போது மருத்துவமனையில் உள்ள குடிநீர் தொட்டியில் குழந்தை தவறி விழுந்து இறந்து கிடந்தது தெரியவந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற ஊத்தங்கரை டிஎஸ்பி பார்த்திபன் மற்றும் போலீசார் குழந்தையின் உடலை மீட்டு விசாரித்து வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் மருத்துவமனையின் அலட்சியத்தால் குழந்தை தண்ணீர் தொட்டியில் மூழ்கி பலியானது தெரியவந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ அங்காளம்மன் பரமேஸ்வரி ஆலயத்தில் மாசி மாதத்தில் பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. திருக்கோயில் உதவி ஆணையர் ஜீவானந்தம் உள்ளிட்ட இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள், கோயில் அறங்காவலர்கள் மற்றும் பூசாரிகள் ஆகியோர் உண்டியலில் வரப்பெற்ற காணிக்கைகளை எண்ணும் பணியில் ஈடுபட்டனர். இதில் 1,59,805 ரூபாய் பணமும் 408 கிராம் தங்கம் மற்றும் 1,412 கிராம் வெள்ளி காணிக்கையாக கிடைக்கப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர்
திருவாரூர் அருகே அலிவளம் கிராமத்தில் உதயகுமார் என்பவருக்கு சொந்தமான அரிசி ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் பராமரிப்பு பணிக்காக ஆலை ஓட்டம் நிறுத்தப்பட்டு பாய்லர் சுத்திகரிக்கும் பணி நடைபெற்றுள்ளது. இதில் பின்வாசல் பகுதியைச் சேர்ந்த நாகூரான், பௌத்திரமாணிக்கம் பகுதியைச் சேர்ந்த ஜேம்ஸ் இருவரும் சுத்தப்படுத்தும் பணியை செய்து வந்துள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக ஆசிட் வெடித்து சிதறியதில் இருவரும் தீக்காயம் ஏற்பட்டு படுகாயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து இருவருக்கும் திருவாரூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து குறித்து திருவாரூர் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து திமுகவினர் வாக்கு சேகரிப்பிலும் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருவெற்றியூர் மேற்கு பகுதி திமுக செயலாளர் வைமா அருள்தாசன், எண்ணூர் அசோக் லேலண்ட் பகுதியில் அமைந்துள்ள பள்ளிவாசலில் கலாநிதி வீராசாமிக்கு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வாக்கு சேகரித்தார். இந்தியா கூட்டணியின் சார்பில் நாகை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் செல்வராஜுக்கு கதிர் அறிவாள் சின்னத்தில் வாக்கு கேட்டு நாகையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், யார் காலிலும் விழாமல் மக்களின் பேராதரவுடன் 2021 ஆட்சிக்கு வந்தவர் முதல்வர் மு.க.ஸ்டாலின் என்றும், ஆனால் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பதவிக்காக பாதம் தாங்கி வந்தவர் என்றும் விமர்சித்தார். திருச்சி மாவட்டம் கஞ்சநாயக்கன்பட்டியைச் சேர்ந்தவர் பழனியம்மாள். இவரது பேரன் சின்னதுரையும் அதே பகுதியைச் சேர்ந்த மழையாண்டி என்பவரின் மகன் லட்சுமணனும் நண்பர்களாக பழகி வந்துள்ளனர். இவர்களது நட்பு லட்சுமணனின் தந்தை மலையாண்டிக்கு பிடிக்காததன் காரணமாக பழனியம்மாள் குடும்பத்தினரிடம் இருவரும் இனிமேல் பேசக்கூடாது என்று கூறியுள்ளார். இந்நிலையில் வெளியே செல்வதற்காக லட்சுமணன் இருசக்கர வாகனம் கேட்டதால் அவருக்கு சின்னதுரை தனது இருசக்கர வாகனத்தை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை பார்த்த லட்சுமணன் தந்தை மலையாண்டி சின்னதுரையின் பாட்டி பழனியம்மாளிடம் வாதிட்டு அறிவாளால் மூதாட்டியை வெட்டியுள்ளார். இதில் படுகாயமடைந்த மூதாட்டியை அருகில் இருந்தவர்கள் மீட்டு துவரங்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மணப்பாறை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இச்சம்பவம் குறித்து துவரங்குறிச்சி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மலையாண்டியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரை ஆதரித்து திமுக பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அருப்புக்கோட்டையில் திறந்த ஜீப்பில் சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பாஜக ஆட்சியில் மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளது என்றும், தமிழ்நாட்டில் உள்ள 10,000 ரவுடிகள் பாஜகவில் உள்ளனர் என்றும் குற்றம் சாட்டினார். சென்னை வண்டலூர் அருகே அமைந்துள்ள வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் சுமார் 180 வகையான 2,500க்கும் மேற்பட்ட வனவிலங்குகள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு பராமரிப்பு பணிக்காக செவ்வாய்க்கிழமை தோறும் விடுமுறை விடப்படும். இந்நிலையில் வரும் செவ்வாய்க்கிழமையன்று தெலுங்கு புத்தாண்டை முன்னிட்டு அரசு விடுமுறை என்பதால் அன்றைய தினம் வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு பொதுமக்கள் அதிக அளவில் வருகை புரிவார்கள் என்பதால் வண்டலூர் பூங்கா அன்றைய தினம் வழக்கம் போல் இயங்கும் என்று பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை மற்றும் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதிகளை முழுமையாக உள்ளடக்கிய திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ போட்டியிடுகிறார். இந்நிலையில் புதுக்கோட்டை மேலராஜா வீதியில் உள்ள பழனியப்பா தியேட்டர் வளாகத்தில் அமைக்கப்பட்ட தேர்தல் அலுவலகத்தை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பொதுமக்களிடம் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்ட அமைச்சர் KN நேரு திமுக அரசின் நலத்திட்டங்களை எடுத்துரைத்து வேட்பாளர் துரை வைகோவிற்கு வாக்குகளை சேகரித்தார். பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சேலம் மாநகர காவல்துறை சார்பில் அயோத்தியப்பட்டினம் பகுதியில் மாநகர காவல்துறையின் கொடி அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மாநகர காவல் துணை ஆணையாளர் பிருந்தா கொடியசைத்து துவக்கி வைத்தார். அயோத்தியாப்பட்டினம் பகுதியில் தொடங்கிய இந்த பேரணி ராமர் கோயில் பேலூர் பிரதான சாலை வழியாக சென்று அரசு மேல்நிலைப் பள்ளியில் நிறைவு பெற்றது. இந்த பேரணியில் துப்பாக்கி ஏந்தியபடி 200க்கும் மேற்பட்ட துணை ராணுவத்தினர், காவல்துறையினர் கலந்து கொண்டனர். ஈரோடு சுல்தான்பேட்டை பள்ளிவாசலில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் சமது தொழுகையை முடித்த பிறகு அங்கிருந்த இஸ்லாமிய பெருமக்களிடம் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கோரி வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இன்னும் 4 முறை மட்டுமல்ல 40 முறை தமிழகத்திற்கு மோடி வந்தாலும் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் பாஜக டெபாசிட் இழக்கும் என்றும் தெரிவித்தார்.